கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உச்சமடைவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அஷ்டமாதிபதி உச்சமடைவது வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் மோதிர ஆள் எல்லாருமே பெரிய ஆளாக இருப்பான். சாதாரண ஆள் கிடையாது. லிட்டரலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த கன்னி ராசிக்காரன் போயிட்டு ரஜினிகாந்த் கூடயும் நம்ம தமிழக முதல்வர் கூடயும் மோதிரம் எப்படி இருக்கும்? அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பர்சன்ஸ் கூட நீங்கள் மோதுவீங்க பிறந்தவங்க. ஏன்னா இப்போ கூட பிறந்தவங்க கிட்ட தான் மனஸ்தாபம் வரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். ஸோ வியாபாரிகள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. அதே சமயம் படிக்கிற குழந்தைங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி. அதனால் இந்த மாதம் இந்த ஒரு 20 நாள் 25 நாள் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரை சுக்கிர பயிற்சி, ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள். இது ரெண்டுமே உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு அப்படி எப்படி சார் பண்ணணும்? அவருடைய நேரம் உங்களுக்கு உதவி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உறவுகள் விஷயத்தில் எல்லாருமே ஒரு அடி தள்ளி நிற்க வச்சு நீங்கள் செயல்படணும். உங்கள் பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. பேச்சு சம்பந்தமா பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மதிப்பு மரியாதை பதவி தேடி வருகின்ற காலம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா, பல பேர்த்துக்கு தெரியாத விஷயம், ஆனால் ரெகுலராக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிர செவ்வாய் பயிற்சி. இந்த 2026 ஏற்படக்கூடிய முதல் கிரக பயிற்சி, பெரிய கிரகத்தினுடைய பயிற்சி. சந்திர பயிற்சி அது 2 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தை உச்சமாக இருந்தார். அதனால் பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான அடித்தளம் எழக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதாவது இந்த வருஷம் நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணமே சந்திரன் நல்ல இடத்துல வளர்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால தான். ஆனால் இந்த வருஷத்தினுடைய முதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சி ஜனவரி 12 மற்றும் ஜனவரி 15 ஆகிய நாட்களில் ஏற்படக்கூடிய இந்த 2 பயிற்சிகளும். இது என்ன, இந்த 2 பயிற்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஏன்னா குரு பயிற்சி இருக்குது, ராகு கேது பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி நடந்து முடிஞ்செடுத்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷம்தான் வரப்போகிறது. இதெல்லாம் நிறைய குழப்பம் இருக்கே அப்படின்னா, மற்ற பயிற்சிகள்லாம் இப்போ சனி பயிற்சி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ள திருப்பி வருவார். குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்குள்ள வருவார். வருஷத்துக்கு ஒரு தடவை ஒவ்வொரு ராசி மாறுவார். ராகு கேது பயிற்சி 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு ராசிக்கு வருவார். 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டு இருப்பார். ஆனால் இந்த செவ்வாய் பயிற்சி சுக்கிர பயிற்சிங்கிறது நமக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வரக்கூடிய மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த 2 பயிற்சி செவ்வாய் மற்றும் சுக்கிரன் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே அடித்தளமாக அடிநாதமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஏன் இந்த 2 கிரகத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சுக்கிரன் தான் இருக்கிறதுலே பவர்ஃபுல். ஒரு மனுஷனுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்துட்டாருன்னா, குரு கெட்டு இருந்தாலும் சரி, சனி கெடுதலை ஏற்படுத்தினாலும் சரி, உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வளர்ச்சியும் அனுபவிக்கிறதுக்கு இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருக்கணும். ஏன்னா களத்திர காரகன். இந்த களத்திர காரகன்னா உடனே எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, என்ன நினச்சிக்கிறாங்கன்னா திருமண வாழ்க்கை மட்டும்தான் அப்படின்ட்டு. இப்போ எப்படி ட்ரெண்டு போயிட்டு இருக்குன்னா, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கோ பொண்ணு பார்க்கறதுக்கோ, இந்த பொண்ணு எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வருவாளா, இந்த பையன் என் பொண்ணை நல்லா பார்த்து போனாங்கிறத பார்க்கறதுக்கு மட்டும்தான் ஜாதகம்னு பார்க்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள், நான் சொல்கிறது இங்கிலீஷ்காரன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 1700s வரைக்கும், இன்க்ளூடிங் முஸ்லிம்ஸ் அக்பர் காலத்திலையும் அவுரங்கசீப் காலம் வரைக்குமே ஜோதிஷத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அதனால் டே டு டே ஆக்டிவிட்டீஸை கூட இந்த செவ்வாய் சுக்கிரன் புதன் பயிற்சியை கொண்டு நிர்ணயித்து வந்தார்கள். இந்த சுக்கிரன் அப்படிங்கிறவங்கிற அவர் என்ன சொல்லுவார்னா, எதை வச்சு காமிப்பார்னா, நம்ம யார் கூட நட்பு ரீதியாக இருப்போம், நமக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுமா, இந்த மாதம் இந்த நாட்களில் நமக்கு கெட்ட பெயர் ஏற்படுமா, செய்யாத தப்புக்கு கெட்ட பெயர் வருமாங்கிறதுல சொல்கிறது தான் இந்த சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறவர் யாரு கூட நம்ம சண்டை போட போகிறோம், யாரு கூட
நம்ம நிலம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியத்துவம் முக்கிய முடிவுகள் எடுக்க போறோம். உடன்பிறப்புகளுடன் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குமா அப்படின்னு சொல்றது இந்த செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சி 48 நாளைக்கு ஒரு தடவை வரும். சுக்கிர பயிற்சி 23லேருந்து 27 நாளுக்குள்ள நடக்கும். இப்போ இது ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நாள் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 12, 2026 சுக்கிர பயிற்சி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி ஜனவரி 15 செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தன்னுடைய உச்சஸ்தானமான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக ஒவ்வொரு ராசிக்கும் இந்த செவ்வாய் சுக்கிர பயிற்சி என்ன பலனை தரப்போறது. இந்த சுக்கிர பயிற்சி ஜனவரி 12லேருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரைக்கும் இருப்பாரு மகரத்துல. இந்த செவ்வாய் பயிற்சி செவ்வாய் மகரத்துல ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் இருப்பாரு. இந்த 2 காலகட்டத்தில் குறிப்பா இந்த முதல் 15 நாட்கள் முதல் 20 நாட்கள்ல என்ன நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். அதுக்காக தான் இந்த எபிசோட்ல நம்ம உட்கார்ந்துருக்கோம். உங்க ராசிக்கு இந்த செவ்வாய் சுக்கிர பயிற்சி என்ன மாற்றங்களை தரும், இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமே அமோகமா இருக்கிறதுக்கு இந்த 2 பயிற்சிகளும் உங்களுக்கு என்ன தரப்போறதுன்னு பார்க்க போறோம். வாருங்கள் பார்ப்போம். கன்னி ராசி நண்பர்களுக்கான சுக்கிர செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உச்சமடைவது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அஷ்டமாதிபதி உச்சமடைவது வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் நீங்கள் மோதிர ஆள் எல்லாருமே பெரிய ஆளாக இருப்பான். சாதாரண ஆள் கிடையாது. லிட்டரலாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கன்னி ராசிக்காரன் போயிட்டு ரஜினிகாந்த் கூடயும் நம்ம தமிழக முதல்வர் கூடயும் மோதிரம் எப்படி இருக்கும், அப்பேற்பட்ட ஒரு பவர்ஃபுல் பர்சன்ஸ் கூட நீங்கள் மோதுவீங்க. ஸோ நீங்கள் உங்கள் இண்டஸ்ட்ரியில் அவர் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பேச்சாக இருக்கணும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லது தான், ஆனால் அதை எடுத்துக்கிற விதம் அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. வருமானத்தில் தடை இருக்காது. குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சரி சார், எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க போகிறோம், ஆனால் நாங்கள் எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமடைகிறார். அதனால் இந்த பங்காளி சண்டை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பங்காளிகள் விஷயத்தில் பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், அத்தை பையன், மாமா பையன் இவங்ககிட்டலாம் சற்று விலகி இருக்கணும். அவங்களெல்லாம் ஒரு எட்டை நிற்க வச்சு பேசுங்க. இல்லை, நம்ம ஊரில் பழமொழி உண்டு, யானைக்கு 100 அடி இருக்கணும். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு சொல்லிட்டு இந்த மாதிரி பொல்லாங்கு செய்பவரை விட்டு அந்த ஊரை விட்டே ஓடி போகணும் அப்படின்ட்டு. யானைக்கு 100 அடி வேணுமா. நம்ம ஊரில் இப்போ யானைகிட்ட போயிட்டு 10 அடியில் போய் வீராப்பு காட்டுறாங்க. அது பிடிச்சி மிதிச்சதுன்னா தெரியும். அது மாதிரி நம்ம கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பங்காளிகளிடமிருந்து விலகி இருப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது. குடும்ப விஷயத்தில் யாரையும் தலையிட விடாதீங்க. குடும்ப விஷயத்தில் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கூட பிறந்தவங்க, ஏன்னா இப்போ கூட பிறந்தவங்க கிட்ட தான் மனஸ்தாபம் வரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும். ஸோ வியாபாரிகள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டத்தில் இருக்காங்க. அதே சமயம் படிக்கிற குழந்தைங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். படிப்பில் ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கும். படிப்பில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக 10 அரியர்ஸ் 15 அரியர்ஸ் வச்சுட்டு இருக்கிற காலேஜ் பசங்கள்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி காலத்தில் எக்ஸாம் எழுதினாங்கன்னா எல்லாமே கிளியர் ஆகும். 40 அரியர்ஸையும் கிளியர் பண்ணுவாங்க. 40 அரியர்ஸ் நான் சொல்கிறேன், எவ்வளோ பேப்பர்னு கூட தெரியல எனக்கு. 24 அரியர்ஸ் 30 அரியர்ஸ் எவ்வளோ இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரே அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த கன்னிராசிக்கு இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவளுக்கு பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பேப்பர் டாக்குமெண்ட் வந்துடும், ஆஃபர் லெட்டர் வந்துடும். நல்ல முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. கலைத்துறை நண்பர்கள் வெற்றி அடைவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக மரியாதைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சுக்கிரன் செவ்வாய் பயிற்சிக்கு நடுவில் சூரிய பயிற்சி நடக்கிறது. அதாவது தை மாத பிறப்பும் நடக்கிறது. அதுக்கப்புறமா பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு மாசி மாத பிறப்பும் நடக்கிறது. சுக்கிரன் செவ்வாய் சூரியன் இதில் சுக்கிரனும் சூரியனும் பிப்ரவரி 12ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க. அது உங்களுக்கு மேலும் வளர்ச்சியை தரும். அதனால் இந்த மாதம் இந்த ஒரு 20 நாள் 25 நாள் அப்படிங்கிறது ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வரை சுக்கிர பயிற்சி, ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 23 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாள். இது ரெண்டுமே உங்களுக்கு புதிய அனுபவங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு.
இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபார செழிப்பு ஏற்படுறதுக்கான யோகம் இருக்கு. ஸோ வியாபாரம், பணவரவு இதெல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் எதிரிகள் தொல்லை, கூட இருக்கிறவனே எதிரியா இருப்பான். அதனால கவனமா இருந்துக்கோங்க. மறைமுக எதிரிகளால் ஏற்படுகின்ற சங்கடங்களை காட்டிலும் நேர்முக எதிரிகளால் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளே உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய நேரம். அதனால நீங்க யாரையும் நம்பி வீட்டில் பேசாதீங்க. நீங்க நம்புறது யாருன்னா உங்க அம்மாவை நம்பலாம், உங்க கூட பிறந்த அண்ணனையோ அக்காவையோ தம்பியோ தங்கையோ நம்பலாம். ஈவன் பெத்த அப்பாவை கூட இப்போ கொஞ்சம் விலகி வைக்கிறது நல்லது. நான் யாரையும் தப்பு சொல்லலை. அப்பா அப்படி எப்படி சார் பண்ணுறேன், அவருடைய நேரம். உங்களுக்கு உதவி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கார். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உறவுகள் விஷயத்தில் எல்லாருமே ஒரு அடி தள்ளி நிற்க வச்சு நீங்கள் செயல்படணும். உங்கள் பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. பேச்சு சம்பந்தமாக, பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் மதிப்பு, மரியாதை, பதவி தேடி வருகின்ற காலம். ஸோ இந்த மாதம், இந்த 25 நாள் 30 நாளுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கு. பிப்ரவரி மாதம் 5லேருந்து பிப்ரவரி 23க்குள்ளார உங்களுக்கு பதவி தேடி வருகின்ற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதத்தில், இந்த சுக்கிர செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தில் பரிகாரம்னு ஏதாவது இருக்குமா சார்? எங்களுக்கு அனாவசியமாக பிரச்சனை வராமல் இருக்கணும், கெட்ட பேர் வராமல் இருக்கணும், உறவுகளுக்குள்ள பிரச்சனை வராமல் இருக்கணும்னா மாதாந்திர பலன்கள், ஜனவரி மாதம் பிப்ரவரி மாத பலன்களை நம்ம ஜோதிட யுகம் சேனலில் போட்டிருக்கோம். அதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வாருங்கள். மன நிம்மதியும் உறவுகளால் ஏற்படுகின்ற அவப்பேரையும் தவிர்ப்பதற்கான வாய்ப்பை அந்த தெய்வங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த செவ்வாய் சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு அதீதமான நற்பலன்கள் வழங்கக்கூடிய வகையில் இருந்தாலும் சில பேர்த்துக்கு அது சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். சில பேர்த்துக்கு தொழிலில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். இதுக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகம் எப்படி பலன்களை வாரி மாறி வழங்க போகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை அறிந்து கொள்ளலாம். அதற்கு தனி கட்டணம் உண்டு. மேலும் உங்களுக்கு அனைத்து விதமான யோகங்களும் யோகக்ஷேமங்களும் அந்த சுக்கிரன் மற்றும் செவ்வாய் பயிற்சிகள் வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.